ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி குடமிளகா வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த குடமிளகா கிரேவி சப்பாத்தி பூரி கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டா கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 குடமிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை பெரிய பெரிய ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சோம்னா வெங்காயமும் குடமிளகாயும் சாஃப்டாயிரும், அதாவது க்ரன்ச்சியாக இருக்காது. அதுக்காக தான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்குறதுல தான் அந்த கிரேவியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக காய் வதக்கும் போதே இதில் உப்பு சேர்ப்பாங்க, ஆனால் இதுக்கு நம்ம சேர்க்க தேவையில்லை. கடைசியில் நம்ம உப்பு சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆயிலிருந்து இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் அதே ஆயில் இருக்கும், கொஞ்சம் மீதி ஆயில் இருக்கும். அந்த ஆயில்லேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 10 பூண்டு, ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததும் இதை நல்லா ஆற வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாரில் 1/2 கப் தயிர் சேர்த்து அதோடு சேர்த்து ஆற வச்ச இந்த கலவையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குனது தான் இந்த கிரேவிக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். இப்போயும் அடுப்பு சிம்லேயே இருக்கணும். நல்லா வதக்கி எடுத்ததும் மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சப்பாத்திக்கு தான் இதை சேர்க்க போகிறேன், அதனால் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்தை கூட செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இதை விட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச குடமிளகா வெங்காயம் கலவையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் மூடி போட்டு 1 நிமிஷம் வரையும் வச்சு ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிரேவியை நம்ம சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி பூரிக்கும் பக்கா காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி தோசை கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.